வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமீபத்துல நம்ம எல்லாம் பதறச் செய்த ஒரு படம் இருக்க முடியும் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளும் உயிரிழந்த சூழ்நிலையில, ஒரு விபத்துல உயிரிழந்த சூழ்நிலையில கதறி அழக்கூடிய ஒரு படம். ஏன் நடந்தது அந்த விபத்து? ஆள் இல்லாத ரயில்வே லெவல் கிராசிங்கா? குழந்தைகள் அதிகமா உயிரிழந்த இந்த சம்பவமானது அகில இந்திய அளவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆள் இல்லாத லெவல் கிராசிங் பற்றிய பல கேள்வியை நமக்கு மீண்டும் எழுப்பி இருக்கிறது. ரயில் விபத்துகள் அதிகமா நடக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த அன்மேன்ட் லெவல் கிராசிங், அதாவது ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது. 38% ரயில் விபத்துகள், 60% ரயில் விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இதனால் ஏற்படுகிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது அகில இந்திய அளவில் என்றால் தமிழகத்தில் நிலை என்ன? இதை சரி செய்ய எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? எடுக்கப்படாமல் தொடர்ந்து தாமதமாகக்கூடிய விஷயங்கள் என்ன? இதற்கான காரணிகள் என்ன? விரைந்து செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். இந்தியாவில் நடக்கும் ரயில் விபத்துகளில் சிக்கி உயிரிழப்போர் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு இறப்பவர்களில் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கில் ஏற்படும் விபத்துகளில் மட்டும் இறப்பவர்களின் சதவிகிதம் 66 உள்ளது. ரயில்வேயில் நடைபெறும் 40% விபத்துக்கள் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கில் தான் நடக்கிறது. இதில் 66% பெரிய விபத்துக்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலத்தில் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கை கடக்க முயன்ற பள்ளி பேருந்து மீது ரயில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 20 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதுபோன்ற பல விபத்துக்கள் நடைபெற்றாலும் இதை தடுக்க ரயில்வே நிர்வாகம் தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 723 பேர் ஆளில்லாத லெவல் கிராசிங்குகளில் நடந்த விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். இதில் 2011, 2012 ஆண்டில் 204 பேரும், 2012, 2013 ஆண்டில் 124 பேரும், 2013, 2014 ஆண்டு 95 பேரும் உயிரிழந்துள்ளனர். தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை கடந்த 2008 ஆண்டு 1235 இருந்த ஆளில்லா லெவல் கிராசிங்குகளின் எண்ணிக்கை தற்போது 886 குறைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்னொரு புறம் லெவல் கிராசிங்கை கடக்கும் போது மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை என்று கூறப்படுகிறது. 150 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் ரயில் மக்கள் நினைத்து பார்க்காத வினாடியில் தண்டவாளத்தை கடந்துவிடும். இந்த சமயத்தில் ஓட்டுநர் ரயிலை நிறுத்தினால் 830 மீட்டர் தூரம் சென்றுதான் ரயில் நிற்கும். இதனால்தான் விபத்து ஏற்படுகிறது என்று கூறுகின்றனர் ரயில்வே ஊழியர்கள். தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை தற்போது மதுரை கோட்டத்தில் 350 கிராசிங்குகள், சென்னை கோட்டத்தில் 49, திருச்சி கோட்டத்தில் 300, சேலம் கோட்டத்தில் 100 மற்றும் திருவனந்தபுரம் கோட்டத்தில் 35 ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் உள்ளன. இவற்றுக்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆளில்லா லெவல் கிராசிங்குகளை கடப்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொலைக்களமாகிறதா இந்த ரயில் கிராசிங்கள் என்பதுதான் கேள்வி. இதற்கான தீர்வு என்ன? விரைந்து இதை செயல்படுத்த முடியுமா? அதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? பார்ப்போம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ரயில்வே துறையுடைய முன்னாள் PRO திரு சிவராஜ் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எமது செய்தியாளர்களும் மேலும் சில விருந்தினர்களும் நம்முடைய இணைகிறார்கள். எமது செய்தியாளர் விஜயகோபால் திருச்சியிலிருந்து இணைகிறார். எமது செய்தியாளர் ராம்குமார் சென்னையிலிருந்தும், அதே போல சமூக ஆர்வலர் திரு சவுந்தரபாண்டியன் எமது மதுரை அரங்கத்திலிருந்தும் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேலும் சில புள்ளி விவரங்களை சார்ந்து பார்ப்போம். தென்னக ரயில்வே பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரயில்கள் முதல்ல பார்த்துருவோம். மெயில் எக்ஸ்பிரஸ் என்று எடுத்துக்கொண்டால் 268, பேசஞ்சர் ரயில்கள் 332, நகர்ப்புற ரயில்கள் 588. இதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. மெட்ரோ ரயில்கள் எடுத்துக்கிட்டா 136, மொத்தம் 1317.
தென்னக ரயில்வே ஸ்டேஷன்கள் எடுத்துக்கிட்டா A1 ரகம் 8, A வகை ரயில் நிலையங்கள் 42, B வகை ரயில் நிலையங்கள் 25, C 75, D 84, E 354, F 342, மொத்தம் 730 ரயில்வே ஸ்டேஷன்கள். இந்தியாவில் உள்ள மொத்த லெவல் கிராசிங்கள் சமீபத்திய புள்ளிவிவரங்கள் படி 18,672. ஆள் இல்லாத லெவல் கிராசிங் எடுத்துக்கிட்டா 12,582, மொத்தம் 31,254. இதுல கவனிக்க வேண்டியது 12,582 ஆள் இல்லாத லெவல் கிராசிங் ஆபத்தானதுகள் இருக்கின்றன. தென்னக ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 886 ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மதுரை கோட்டத்துல 350, சென்னை கோட்டத்துல 49, திருச்சி கோட்டத்துல 300, சேலம் கோட்டத்துல 100 இருக்கின்றன. திருவனந்தபுரம் கோட்டம் பாத்தீங்கன்னா கணிசமா இருந்தாலும் கூட 35 ஆள் இல்லா ரயில்வே லெவல் கிராசிங் தான் இருக்கிறது. திருச்சியிலாம் 300 இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 5 ஆண்டுகள்ல ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள்ல 723 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 2011-12 204 பேர் பலி. ஏற்கனவே கூட இந்த விவரங்களை பார்த்தோம். 2012-13 124 பேர் பலி. 2013-14 95 பேரை இது போன்ற விபத்துகள் பலி வாங்கி இருக்கின்றன. ரைட், இது சார்ந்த மேலும் பல புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. நான் திரு சிவராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் இருப்பது அப்படிங்கிறது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் தான். விபத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சமீபத்தில் குழந்தைகளை பழி வாங்கிய தெலுங்கானா சம்பவம் நம்ம எல்லாம் பதறச் செய்தது. இதுல எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அரசாங்கம் ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் எல்லாம் குறைக்கணுங்கிற ஒரு திட்டமிடுகிறது. ஆனாலும் கூட நிதி பற்றாக்குறைய காரணம் காட்டுகிறது. இது ஏற்புடையதா? எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரத்தை? அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புவது இந்திய ரயில்வேல எத்தனை விதமான லெவல் கிராசிங் கேட் இருக்கு, அந்த லெவல் கிராசிங் கேட் உருவாவதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது லெவல் கிராசிங் கேட் முக்கியமா பாத்தீங்கன்னா திருச்சி கோட்டத்திலும் மதுரை கோட்டத்திலும் ஜாஸ்தியா காணப்படுறதுக்கான முக்கியமான காரணம் விளை நிலங்கள் அங்கே அதிகம் இருப்பதால் விளை நிலங்களிலிருந்து வரக்கூடிய சரக்குகளை இந்த இடத்திலிருந்து தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போவதற்கான வழியாக அந்த ரயில் பாதை லெவல் கிராசிங் பயன்படுது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்களுக்கு அன்மேன்டு லெவல் கிராசிங் கேட் நிறைய இருக்கு. இந்த அன்மேன்ட் முதல்ல லெவல் கிராசிங் கேட்ல 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு அன்மேன்டு லெவல் கிராசிங் கேட், ஆள் இல்லாத லெவல் கிராசிங் கேட். ரெண்டாவது ஆள் உள்ள லெவல் கிராசிங் கேட். மூன்றாவது ஆள் உள்ள இன்டர்லாக்டு லெவல் கிராசிங் கேட். இன்டர்லாக்டு லெவல் கிராசிங் கேட்னு சொல்ல போனா அது ஸ்டேஷன் மாஸ்டர் பர்மிஷன் இல்லாம கேட்ல இருக்கக்கூடிய கேட்மேன் கேட்டை திறக்கவே முடியாது. எந்த முயற்சி பண்ணாலும் திறக்க முடியாது. அதுக்கு பேர் தான் இன்டர்லாக்டு லெவல் கிராசிங் கேட். இது இது எப்படி இதை கிளாசிஃபை பண்றாங்கன்னா, அந்த ரோடுல டிராவல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் கணக்க வச்சு அது இட் இஸ் பீன் டிசைடட் மேன்டு லெவல் கிராசிங், ஆள் உள்ள லெவல் கிராசிங் மாத்தணுமா இல்ல ஆள் இருந்து இன்டர்லாக்டு லெவல் கிராசிங் கேட்டா மாத்தணுமான்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ரயில்வேல. அளவு எண்ணிக்கை. ஆமா, இது இதை தவிர அது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா TVU, ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. 6000க்கு மேல இருந்ததுன்னா அது ஆளுள்ள லெவல் கிராசிங் கேட்டா மாத்துறாங்க. 1,00,000க்கு மேல இருந்ததுன்னா அந்த இடத்துல கேட்டுக்கு பதிலாக மேம்பாலமோ இல்லது கீழ்பாலமோ போடுறதுக்கான ஏற்பாடுகளை ரயில்வே செய்ய வேண்டும் வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இது இருக்க கூடாதுங்கிறது டிசைரபிள். ஆமா, இப்போ ஒரு ஆள் இல்லாத லெவல் கிராசிங்க ஒரு ஆள் உள்ள லெவல் கிராசிங்க மாத்தணும்னா ரயில்வே சுமார் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதை தவிர ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய சம்பளம், அந்த கேட்மேனுக்குள்ள சம்பளம் எல்லாம் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம நீங்க பார்த்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 18,000 லெவல் கிராசிங் கேட்டை 2 கோடி ரூபாய் வச்சு கணக்கு பண்ணல நம்ம இந்திய ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஈக்குவலா வரும். ரைட், அந்த வார்த்தை தான் நான் திரு சௌந்தரபாண்டியன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகின்றேன். நிச்சயமாக இதுதான் டிசைரபிள். இது ஒரு கொலைக்களமாக இருக்கிறதோங்கிற ஒரு கேள்வித்தான் எழுந்திருக்கிறது. ஆனா 30,000 கோடி அளவுக்கு நட்டமே இருக்கிறது. ஆனா பெரிய நிதி தேவைப்படுகிறது. ஒரு நிதி பற்றாக்குறை இந்த ஒரு குறைந்த வேகத்துல இந்த ஒரு ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் குறைக்கப்படுவதற்கு காரணமா சுட்டி காட்டப்படுகிறது. நிதி எங்கிருந்து வரும் என்ற ஒரு கேள்வி நியாயமானதா படுதா உங்களுக்கு? ஐயா, இந்த நிதி பற்றாக்குறை என்ற காரணத்தினால மனித உயிர்கள் இழப்பு என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது.
நானும் ரயில்வேயில் ஒரு ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் என்ற நிலையிலும் ரயில்வே ஊழியன் என்ற நிலையிலும் இருந்தும் மற்றும் சாதாரண ஒரு பொதுஜனம் என்ற நிலையும் கூட அரசு துறை என்ற முறையில் ரயில்வே இந்த செலவினங்களை ஈடுகட்டுவதற்கு ஏதேனும் வழிகண்டு உயிர் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய முறையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். செலவு என்பது பெரியதுதான் என்றாலும் கூட அது முக்கியம் அவசியமானது என்று கருதுகின்ற அதே வேளையில் இது போன்ற ஆளில்லா லெவல் கிராசிங் இத்தனை 18,000 கேட்டு இந்திய ரயில்வேல இருக்குன்னா இதன் வழியாக அத்தியாவசியம் கருதி தான் இந்த லெவல் கிராசிங் எல்லாம் இருக்கு. ஐயா சொன்னது மாதிரி இந்த பகுதியில இருந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் மற்றும் வயல்ல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களை இங்கிருந்து கடத்தி கொண்டு போகக்கூடிய விஷயம் மற்றும் பல வழியில கிராமங்கள் மெயின் ரோடோடு முக்கிய ரஸ்தாக்களோடு இணைவதற்குரிய பாதையாகவும் அது அமைகிறது. அந்த நிலைமையிலையும் இந்த அன்மேன் லெவல் கிராசிங் எல்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடிய நிலைமையில கடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுடைய உயிர் பாதுகாப்புங்கிறது முக்கியம். ரயில்வே பொறுத்த வரைக்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்த போதிலும் கூட குறிப்பாக அந்த கேட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த ஆளில்லா லெவல் கிராசிங் கடக்கும் போது அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ரிஸ்க் இருக்குங்கிறது தான் உண்மை. அவர்களுடைய சொந்த பொறுப்பில் அதை கடக்கிறாங்க. அதை கடக்கும்போது அவர்களுக்கு எச்சரிக்கை தருகின்ற வகையிலே லெவல் கிராசிங் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டருக்கு அந்த பக்கமே டில் கவனிங்கிற மாதிரி போர்டு ரயில் லெவல் கிராசிங் இருக்குங்கிற எச்சரிக்கை இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் கூட ரெண்டு சைட்லயும் இருக்கும். இதெல்லாம் கடந்து வரக்கூடிய பஸ் வேன் டிரைவர்களோ அல்லது சாதாரண ஜனங்களோ மாட்டு வண்டி ஆட்டோ இது போன்ற விஷயங்கள் அவர்கள் பாதுகாப்பாக வரணும். இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒரு பொறுப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அது மாதிரியான ஆளில்லா லெவல் கிராசிங்கள் பற்றிய எச்சரிக்கை ரொம்ப தூரத்திலே அந்த பகுதியில இருந்து அந்த லெவல் கிராசிங் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 600 மீட்டருக்கு ஒரு பழைய ஒரு எச்சரிக்கை இருக்கு. விசில் இண்டிகேஷன் போர்டு சொல்லுவாங்க. விசில் லெவல் கிராசிங் இருக்குன்னு. இப்போ 600 மீட்டருக்கு அப்பால் இருந்தும் லெவல் கிராசிங்கை கடந்தும் தொடர்ந்து அவங்க ஹார்ன் விசில் எல்லாம் அடிச்சுட்டு தான் வர்றாங்க. வந்தாலும் கூட மக்கள் திடீர்னு குறுக்க பாய்ஞ்சு எப்படியாவது போகணுங்க கூடிய அந்த அவசரத்தன்மையில தழும்போது என்ஜின் வேகம் குறைஞ்சபட்சம் அதனுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் 600 மீட்டருக்கு மேல வேணும். வண்டி நிறுத்தணும்னா 600 மீட்டருக்கு மேல பார்த்து நிறுத்தினால்தான் 600 மீட்டர் தாண்டி வண்டி நிற்கும். அப்படி வரக்கூடிய வேகத்தில் இன்றைக்கு வேகம் கூடுதலாகிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரயில் ஓட்டுநர்கள் இது விபத்துக்களை தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமான சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. அதுக்கு என்கொயரி இருக்கு, எல்லாமே பல நடவடிக்கைகள் இருக்கு. இருந்தால் இது பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்று பொறுப்போட நடக்கணும். பல இடங்கள்ல நாங்க கேள்வி போடுறோம். அந்த விசில் இது கேட்டுக்கான எச்சரிக்கை போர்டுகள் வச்சிருக்காங்க. அதை திருடப்படுகிறது. அது திருடப்படுகிறது. பல அம்சங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். இந்த விழிப்புணர்வும் அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி பல சமயங்கள்ல மிஸ்ஜட்ஜ்மெண்ட், ட்ரெயின் தூரத்துல தானே வருது அப்படின்னு மிஸ்ஜட்ஜ்மெண்ட் காரணமாகவும் இந்த விபத்துகள் நடக்கிறது. தூரத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சில வினாடிகள்ல மோதி விபத்துகளும் நடக்கின்றன. ஆக பல காரணங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. இதற்கான தீர்வுகள் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். பிஞ்சு குழந்தைகளை பலி வாங்கியது தெலுங்கானாவில் நடந்த இந்த ரயில் விபத்து. ஆள் இல்லாத லெவல் கிராசிங்ல நடந்த விபத்து. இது போன்ற ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் பல ஆபத்துகள் நிறைந்தது. ஆனால் அதற்கான அவசியமும் இருக்கவே செய்கிறதுங்கிறது மறுபார்வை. ஆனால் இந்த ஆபத்து நிறைந்தது. இந்த ஆபத்துகளை தடுக்க, விபத்துகளை குறைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன, இதற்கு நடைமுறை சிக்கலாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம். எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் நம்மிடையே இருக்கிறார்.
என்னிடம் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்ல படி பார்க்கும் பொழுது திருச்சியில 300 திருச்சி கோட்டத்தை எடுத்துக்கிட்டா 300 ஆளில்லா ரயில்வே கிராசிங்கள் இருக்கிறது. இந்த எண்ணிக்கை சற்று அதிகமாகவே படுகிறது. அங்க இது சார்ந்த தொடர்ந்து கோரிக்கைகள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ரயில்வே பயன்பாட்டாளர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இது பற்றி என்ன இருக்கிறது, கோரிக்கைகள் என்னவா இருக்கு? வணக்கம் மரிகரன். அதாவது திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது தென் மாவட்டத்தின் நுழைவாயில்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா மாநிலத்தோட மைய பகுதியா இருக்கிறதுனால எப்பவுமே போக்குவரத்து 2 போக்குவரத்துமே தரைவழி போக்குவரத்தா இருக்கட்டும், இது தண்டவாள போக்குவரத்தா இருக்கட்டும், விமான போக்குவரத்தாகட்டும், இது முக்கியமான பகுதியா இருக்கு. எப்பவுமே போக்குவரத்து ரொம்ப பிஸியான பகுதியா திருச்சி மாநகரம் எப்பவும் விளங்கி வருது. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில உள்ள பழைய ஜெயில்பேட்டை சாலையில உள்ள பழைய ஜெயில்பேட்டை சாலை மற்றும் ஆழ்வார்தோப்பை இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே சந்திப்பு. இங்க பாத்தீங்கன்னா இங்க திருச்சி கரூர் செல்ற மார்க்கம். இந்த வழியில இது முழுக்க கிழக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த ராமகிருஷ்ணா பாலம் பாலக்கரை ராமகிருஷ்ணா பாலத்திலிருந்து கிட்டத்தட்ட பாலக்கரை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா இதே அளவுக்கு மக்கள் இருபுறமும் சர்வசாதாரணமாக ஒரு நம்ம வீட்டு வாசல்ல விளையாண்டு இருக்க மாதிரி சரசாம நடந்து போயிட்டு வந்துகிட்டு தங்களுடைய வண்டிகளை ஏத்திக்கிட்டும் இறக்கிக்கிட்டும் ஒரு இயல்பா செல்லிட்டு இடத்த நீங்க கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மிக ஆபத்தான இடம் இந்த இடம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோ ஒரு தடுப்பு சுவர்களோ ஒரு தடுப்பு கட்டைகளோ எதுவுமே இல்ல. நீங்க உங்க கண்ணிலே பார்க்கலாம். நிறைய குழந்தைகள் முதற்கொண்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரயில் செல்ற ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு எந்த உணர்வும் இல்லாம சர்வசாம கிராஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் இதுவும் அந்த மாதிரி சர்வசாம கிராஸ் பண்ணி போயிட்டே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட, அதாவது நம்ம திருச்சி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 352 ஆள் உள்ள ரயில்வே கேட்டுகள், அது இல்லாம 231 ஆள் இல்லா ரயில்வே கேட்டுகள் இருக்கு. இது மிக முக்கியமான சாலைகள் அவங்க குறிப்பிட்டு சொல்றது. அதுல இந்த வகையான ரயில்வே பாதைகள் இது சேராது. இது தவிர்த்தது. அது ஏற்கனவே மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலை வழியா உள்ள இடம் மட்டும்தான் அவங்க சொல்றது. இது போன்று பல்வேறு திருச்சி கோட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல இந்த மாதிரி பாதுகாப்பற்ற மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் தண்டவாளங்கள் செல்கிறது. இதற்கு முக்கிய காரணம் சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகை தற்போது அதிகமாக கூடியிருக்கு. மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கு. மக்கள் வசிக்கிற பகுதியில் அதிகமாக இருக்கு. இவை அனைத்தும் தண்டவாளத்தை ஒட்டியே போயிருது. இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான மக்கள் தண்டவாளத்தின் அருகிலே வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் எந்தவித பாதுகாப்பும் இல்ல. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா சமூக சேவகர் தாமஸ் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த ஆளில்லா ரயில்வே கேட்டுகள் பத்தி உங்களோட கருத்து. சார், இந்த ஆளில்லா ரயில்வே கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரயில்வே நிர்வாகம் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அவங்களுக்கே ஒரு சில வசதிகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அன்மேன்டு கேட்டு, அதே மாதிரி இந்த ஆர்ஓபின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஓவர் பிரிட்ஜ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்எஸ்யூன்னு லிமிடெட் யூஸ் சப்வேன்ற ஒரு திட்டம் ரயில்வே நிர்வாகத்து மூலமே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்னா, அந்த ரயில்வே கேட்டெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பொதுமக்கள் அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த சப்வேக்களை அமைத்து தரலாம். இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி பொதுமக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல ரயில்வே நிர்வாகம் ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினாலே இந்த மாதிரியான விபத்துகள் தவிர்க்கப்படும். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில விழிப்புணர்வுன்றதே கிடையாது. இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுதுன்றது எல்லாருக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தாலும் இதை அவங்களும் தன்னுடைய விழிப்புணர்வு மூலமா அவங்களுக்கு உண்டான பொறுப்புகளை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அதை செயல்படுத்தணும். இதே மாதிரி நம்ம அருகில் மற்றொரு சமூக சேவகர் ராஜன் இருக்காரு. இவர் பல மேம்பால பணிகளை அமைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக மனுக்கள் அளித்தவர். அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த ஆளில்லா ரயில்வே கேட்டுகள் அதை என்ன பண்ணணும், அதற்கு உரிய நடவடிக்கை ரயில்வே என்ன எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆளில்லாத ரயில்வே கேட்ல கண்டிப்பாக சுரங்க பாதைகள் போடணும்னு சொல்லி 2002 இருந்து நாங்க மனு போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு நுகர்வோர் பேரமைப்பின் மாநில அமைப்பாளராக இருக்கிறதுனால நாங்க 2002 இருந்து மத்திய அரசுக்கு இந்த பகுதியில் அதிகமான விபத்து ஏற்படுது. பல மக்கள் ஒரு வாரத்துல 2 பேர் சாகுறாங்க. ஒரு வாரத்துல 2 பேர் உயிரிழப்பு நடக்குது. அதே போல சமூக விரோத செயல்கள்ல இந்த பகுதியில் நிறைய நடக்குது. ஏன்னு சொன்னாக்க பிரிவென்ஷன் பார்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் போடுறாங்க. ஆனா அந்த அதிகமான குடியிருப்புகள் இருக்கிற இந்த பகுதியில பிரிவென்ஷன் பார் போடாம இருக்கிறது பெரிய ஆபத்து. அது ஏன் மத்திய அரசு இன்னும் அதை அக்கறை எடுத்து செய்யலங்கிறது ஒரு பெரிய வியப்பா இருக்குது. ஏன்னு சொன்னா பிரிவென்ஷன் பார் இவ்வளவு பெரிய மக்கள் வசிப்பிடத்துல பிரிவென்ஷன் பார்னு தடுப்பு சுவர்னு கட்டணும். அதெல்லாம் செய்யவே இல்லை. எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் இவங்க செய்யாம இதுல விபத்து ஏற்படுதுன்னு சொன்னா அவங்க அதுக்கு அக்கறையும் எடுத்துக்காம இருக்கிறாங்க. அதனால
உடனடியா மத்திய அரசு எந்தெந்த இடத்துல சுரங்கப்பாதை, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமா கடந்துகிட்டே ஒரு நாளைக்கு 1000க்கு மேல வியாபாரிகள் இந்த பகுதியை கடக்குறாங்க. அப்படின்னு சொன்னா சுரங்கப்பாதை கண்டிப்பா அமைச்சாதான் இந்த உயிரிழப்பு தடுக்க முடியும். வேறு எந்த வழியிலையும் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா மாடு வளர்ப்பவங்க, ஆடு வளர்ப்பவங்க இந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அதை கண்டறிந்து மத்திய அரசு எந்தெந்த பகுதியிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது ஒரு ஆய்வு நடத்தி அந்த பகுதியெல்லாம் இவங்க கண்டிப்பா அதை செய்யணும், செயல்படுத்தணும். அதாவது ஹரிஹரன், இங்க நம்ம வருமுன் காக்கணும். அதாவது ஏற்கனவே விபத்துகள் வந்த பிறகு நம்ம வருத்தப்பட்டு அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதை விட வருமுன் காக்க வேண்டும் என்பதே உங்களோட கருத்தா இருக்கு ஹரிஹரன். நீங்க காட்டிய காட்சிகளே தெளிவாக இருக்கக்கூடிய நிலையை விளக்குது. திருச்சி கோட்டத்துல மிக அதிகமாக ஆளில்லா லெவல் கிராசிங் இருக்கக்கூடிய ஒரு கோட்டங்கள்ல அதுவும் ஒன்றாக நாம் புரிஞ்சுக்கிறோம். நீங்க சில காட்சிகளை காமிச்சீங்க, அதுல பார்க்கும்பொழுது ஒரு கருவாக தெரிகிறது. ரயில் வருதான்னு கூட ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. சர்வசாதாரணமா சைக்கிளையும் நடந்தும் மக்கள் அதை கிராஸ் பண்றதை பார்க்க முடியாது. எவ்வளவு ஆபத்து நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பல கோரிக்கைகளை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வைத்து வருவதாக புரிஞ்சுக்கிறோம். இந்த சென்னை செய்தியாளர் ராம்குமாரும் இருக்கிறார். மற்ற பகுதிகளை விட சென்னை கோட்டத்தில் ஆளில்லா லெவல் கிராசிங்கள் ரிலேட்டிவ்லி குறைவு என்றாலும் கூட ஆபத்துகள் இல்லாம இல்ல. இங்க இருக்கக்கூடிய நிலை பற்றியும் தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றியும் மேலும் விரிவான தகவல்கள் சொல்லுங்க ராம்குமார். உலகிலே மிகப்பெரிய ரயில்வே துறையை கொண்டுள்ள இந்தியாவில் 1.3 லட்சம் பணியாளர்கள் அதில் பணிபுரிகிறார்கள். மொத்தமாக 17 ஜோனல் ஆபீஸ் மற்றும் 69 டிவிஷன் ஆபீஸ் கொண்டது. இன்னமும் கூட பல்வேறு ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தும் கூட இன்னும் ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கள் 14,000க்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. சென்னை கோட்டத்தை பொறுத்தவரை 49 ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங் இடங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சென்னை சிட்டிக்குள்ளாக, நகரத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கள் இருக்கின்றன. இதில் அதிகமாக சென்னைக்கு புறநகர் பகுதியில், அரக்கோணம் பகுதியில் தான் அதிகமாக இருக்கின்றன. நான் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த சென்னை ஆலந்தூர் பகுதியில், ஆலந்தூர் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் அருகே உள்ள ஆலந்தூர் பகுதியில் கூட இங்கு தினமும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆளில்லா லெவல் கிராசிங் பகுதியை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். சைக்கிள் மூலமாகவும் வாகனங்களை எடுத்துக்கொண்டும் அவர்கள் செல்லும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. சென்னை நகரத்திற்குள்ளாக நீடிக்கும் இதுபோன்ற ஆளில்லாத ரயில்வே லெவல் கிராசிங் மூலமாக நிறைய விபத்துகளை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் கூட ரயில்வே நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையை காண முடிகிறது. நேரடியாக தற்போது இந்த 5 ரயில்வே கேட்டுகள், 5 ரயில்வே டிராக்குகள் உள்ள இந்த ஒரு கேட்டை ஒரு நபர் சைக்கிள் மூலமாக கடந்து வரும் ஒரு நிலையை காண முடிகிறது. 24 பெட்டிகளுடன் சுமார் 100 மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் அந்த ரயிலை சற்றும் கவனிக்காமல் இது போன்ற ஏராளமான பொதுமக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் கிடக்கும் பட்சத்தில் ரயில் விபத்து தவிர்க்க முடியாத ஒரு நிலை எட்டுகிறது. ஏராளமானவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் சிறார்கள் என சென்னை நகரத்திற்குள்ளாகவே இந்த ரயில்வே கேட்டை கடந்து வரும் நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. இது போன்ற ஆபத்தான நிலையிலேயே இவர்கள் இரவும் பகலும் தொடர்ந்து இது போன்ற ஆபத்தான நிலையில் சற்றும் என்ன நடக்கப் போகிறது என்றதை சற்றும் அறியாமல் இவர்கள் கடக்கும் ஒரு நிலையை காண முடிகிறது. சென்னை நகரத்துக்குள்ளவே சுமார் 9 ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங் இருக்கின்றன. அதிகமாக புறநகர் பகுதியில் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அந்த மேதாக் சம்பவம் தமிழகத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. முன்னதாக கடந்த 2007 ஏப்ரல் மாதத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே அந்த பயணிகள் ரயில் மோதியதில் 9 கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட 11 பேர் அந்த சம்பவத்தில் பணியாளர்கள். அதற்கு பிறகு அகரம் அத்திப்பட்டு அருகே மின்சார ரயில் தாக்கி சுமார் 19 பேர் ஆட்டோவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பயணம் செய்த ஒரு மிகப்பெரிய விபத்துகளையும் தமிழகமும் சந்தித்திருக்கிறது. காட்சிகளை சென்னையில இருந்தும் பார்க்க முடிகிறது. பல சமயங்கள்ல எவ்வளவு வேகத்துல ரயில் வருது அப்படிங்கறத கணிக்க முடியாம தூரத்துல தானே வருது அப்படின்னு பல ரிஸ்க் எடுப்பதனால எவ்வளவு உயிர்கள் போகின்றன அப்படின்னு நினைக்கும் போது மிக வருத்தமா இருக்கிறது. இந்த காட்சிகளை திருச்சியில இருந்தும் பார்த்தோம், சென்னையில இருந்தும் பார்த்தோம். எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இதுல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இருக்குல்ல, எந்த ஒரு வாகனமும் சடனா தண்டவாளத்தை தாண்டி போக முடியாது. 2 விதமான தடைகள் அங்க ஏற்கனவே இருக்கு. ஒரு பம்பர், முதல் ஒரு பம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. தண்டவாளத்துக்கு அருகே ஸ்பீட் பிரேக்கர் ஒன்னு வச்சிருக்காங்க. What is classified as unmanned level crossing? I'm talking only about unmanned level crossing.
அது வந்து அந்த அன்மேன் லெவல் கிராசிங் கேட் எந்த ஒரு வாகனமும் இந்த தடையை தாண்டி தான் வரணும். சோ அவங்க வந்து வரக்கூடிய ஸ்பீட்ல இருந்து அவங்க ஸ்பீடை கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்கி, ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கர் ஏறதுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி டிரைவரோ கிளீனரோ இறங்கி இரு பக்கமும் வண்டி அதாவது தெரியவில்லை, கண் பார்வைக்கு தெரியவில்லை என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவங்க கடக்கணும். தண்டவாளத்தை பொறுத்த வரைக்கும், ரயில்வே பொறுத்த வரைக்கும் அன்மேன் லெவல் கிராசிங் கேட்ல ரயில்வேக்கு தான் முன்னுரிமை, சாலை உபயோகிப்பாளருக்கு கிடையாது. ஏன்னா அப்படி அந்த உபயோகிப்பாளர் வந்து சாலை உபயோகிப்பாளர் பார்த்து போக வேண்டிய கடமை வந்து வாகன ஓட்டிகளுக்கு மட்டும்தான், ரயில்வேக்கு கிடையாது. ரயில்வே வண்டி ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் வந்து 24 போகி கொண்ட ஒரு ட்ரெயின் ஓடிட்டு வரும்போது சடனா பிரேக் அடிச்சாருன்னா இந்த வாகனத்துல 4 பேர் போகலாம், இந்த 4 பேரும் இழக்க நேரிடலாம். பட் ஆனா அவர் சடன் பிரேக் அடிச்சு வண்டி டீரைல் ஆச்சுன்னா டெஃபினட்டா 100க்கு மேலான உயிர்கள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். அதனால அவரால் சடன் பிரேக்கும் அடிக்க முடியாது. சோ வாகன ஓட்டிகள் தான் தன்னுடைய கவனத்தை வந்து அந்த ஆள் இல்லாத லெவல் கிராசிங் கேட்டை கடக்கும் போது அவங்க தான் நின்று இல்லைன்றதை உறுதி செய்த பிறகு போகணும். நீங்க முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா அன்மேன் லெவல் கிராசிங் கேட்ல உள்ள ஹிஸ்டரி எல்லாமே தூரத்துல வாகனம் வருதுன்னு சொல்லி கடப்பாங்க. பாதி தண்டவாளம் போகும்போது வாகனம் வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிரும், இன்ஜின் ஆஃப் ஆகி அதை ஸ்டார்ட் பண்ணி போறதுக்குள்ள வண்டி வந்து அடிபட்டுரும். இப்படிதான் வந்து அன்மேன் லெவல் கிராசிங்ல ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. 80% ஆக்சிடென்ட் இப்படி ஆனதுதான். வாகனம் வந்து அந்த அன்மேன் லெவல் கிராசிங்ல போகும்போது அந்த மேடு ஏற முடியாம ஆஃப் ஆயிரும் இன்ஜின், டிரைவருடைய கவனமின்மையால ஆஃப் ஆயிரும், திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள வண்டி வந்துடும். இப்படிதான் இந்த அன்மேன் லெவல் கிராசிங் கேட்ல ஆக்சிடென்ட் நடக்குது. இது நடக்காம இருக்கிறதுக்காக ரயில்வேல ஏகப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி கோட்டத்தை பத்தி காமிச்சாங்க. திருச்சி கோட்டத்தில் நான் இருந்ததால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஸ்கூல் நிறைய இருக்கக்கூடிய ஏரியால ஸ்கூல் விடக்கூடிய டைம்ல சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ரயில்வேல இருக்கு. அதில் இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன டிராமா, ஸ்ட்ரீட் பிளே மாதிரி, தெருவோர நாடகங்கள் மாதிரி போட்டு ரயில்வே அன்மேன் லெவல் கிராசிங் எப்படி கடக்கணும், எப்படி கடக்க கூடாதுன்னு சொல்லி விளக்குறாங்க. இது வந்து மாசத்துக்கு 2 முறை 3 முறை ஒவ்வொரு ஏரியால பண்றாங்க. அது தவிர சந்தைகள், மக்கள் அதிகமா கூடக்கூடிய வில்லேஜ்ல கூடிய சந்தைகள்ல போய் கூட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துறாங்க. இது தவிர சர்ப்ரைஸ் செக்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்தும் போலீஸ்ல இருந்தும் ரயில்வேல இருந்தும் ஆள் இல்லாத லெவல் கிராசிங் கேட்ல நின்று வராத கூடிய வாகன ஓட்டிகளை நிறுத்தி இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து தட் இஸ் எப்படி கடக்கணும்ன்ற எழுதி வச்சிருந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கொடுத்து அவங்க விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். பட் மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அது எடுத்துக்காதனால பாதிக்கப்படுறது வந்து உண்மையிலே ரயில்வே துறை தான். இந்த அன்மேன் லெவல் கிராசிங் கேட்ல நடக்கக்கூடிய விபத்துக்கு பொறுப்பு ரயில்வே கிடையாது. பட் ஆனா பழி ரயில்வே மேல. ஆனா இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியது ரயில்வே தானே. ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கே இருக்கக்கூடாது என்பதுதான் இலக்காக இருக்கிறது. இந்த ஒரு மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், தரைப்பாலங்கள் இவற்றையெல்லாம் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிஞ்சு குழந்தைகளை தெலுங்கானாவில் பழிவாங்கிய இந்த ரயில் விபத்து சம்பவம் நம் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இது ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் பற்றி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதையே இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நான் திரு சவுந்தரபாண்டியன், சமூக ஆர்வலர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அரசாங்கம் 1785 கோடி ரூபாய் இந்த வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜஸ், அண்டர் பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறதுக்கான ஒதுக்கீடாக செய்திருக்கிறது பட்ஜெட்ல. இதை தாண்டி ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனும்பொழுது சரியான வேகத்தில் தான் இந்த பணிகள் நடந்து வருகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு வகையான ஒரு ரெட்டேபிசம், இதுல ஒரு தாமதம், இல்ல ஒரு மெத்தனம் இது இந்த ஒரு பணியில ரயில்வே துறையில இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, இப்ப நடந்த இந்த தெலுங்கானா விபத்து மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு விபத்துக்கள், இது போன்ற விபத்துக்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு பள்ளி வாகனங்கள் அடிபட்டிருக்கிறது, நகர பேருந்துகள்லாம் அடிபட்டிருக்கு. பல கேஸ்வாலிட்டிஸ், பல்வேறு விதமான அங்கஹீனங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இது இன்றைக்கு இப்ப மட்டும் நேர்ந்து வரக்கூடிய விஷயம் அல்ல. ஆகவே ரயில்வே நிர்வாகம் அரசு துறையாக, அரசு நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கக்கூடிய நிலைமையில
அரசாங்கம் மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கும் கடமை இருக்கிறது என்ற நிலைமையில இந்த செலவினங்களை சுட்டிக்காட்டி இதுவரை தாமதப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இது தனிப்பட்ட ஒரு கம்பெனி லாபத்துக்காக நடத்துறது மாதிரி இல்லாமல் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் மக்கள் நலன் கருதியும் நடத்தக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற முறையில் ஏற்கனவே இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கணும். இப்போ துரிதமான பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தகவல் இருக்கு. இருந்தாலும் கூட அதை மேலும் துரிதப்படுத்தணும் என்ற வற்புறுத்தலை நான் குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் இந்த ஓட்டுநர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஆளில்லா லெவல் கிராசிங்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல இடங்கள்ல அவர்களுடைய பார்வை நீண்ட தூரத்திற்கு வண்டியை நிறுத்தத்தக்க அளவுகளை ஒரு தூரத்திலேயே பார்க்கக்கூடிய வசதி இருக்கும். இருந்தாலும் கூட பல கேட்டுகள் கர்வேச்சர் வளைவுகள்ல பார்வை கிட்டாத நிலைமையில எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இவங்க தொடர்ந்து ஹார்ன் அடிக்கும் போது அந்த ஹார்னுடைய அதனுடைய ஒலி யூனிட் அளவு மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக 110க்கும் மேற்பட்ட டெசிபல் சவுண்ட் யூனிட் இருக்கு. அது தொடர்ந்து அந்த டிரைவர் அதை ஹார்ன் அடிச்சா அவருடைய காது என்ன நிலைமையாகும்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் சர்வீஸில் இருக்கும்போது பல டிரைவர்கள் காது கேட்கும் தன்மை இழந்து அவர்கள் அன்ஃபிட் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சரியான பக்குவமான காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் டிரைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி எவ்வளவு துரிதமாக இதற்கெல்லாம் ஒன்று வசதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல அவசியமான இடங்கள்ல ஆட்களை நியமித்து ஆள் உள்ள கேட்டாக மாற்றணும். அப்படி வசதிப்படாத இடங்கள்ல சப்வேகளை உருவாக்கி, ஏன்னா இப்போ நிறைய மினி பேருந்துகள் அது இதெல்லாம் பல்வேறு கிராமங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த ஆளில்லா லெவல் கிராசிங் உடைய விபத்தை தவிர்க்கணும்னா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சப்வே உண்டாக்கணும். சப்வே உண்டாக்கி பஸ்கள் போறக்கூடிய வசதியானவற்றையா ஏற்படுத்தணும். தேவைப்பட்டால் மாநில அரசினுடைய பங்களிப்பும் எடுத்துக்கொண்டு துரிதமாக இதை நடத்துவோம். இதை நடத்துவதன் மூலமாக இந்த விபத்துகளில் உயிரிழக்கின்ற பயணிகள் அல்லது பொதுமக்கள் ஒரு பக்கம் இருக்க, அதை வண்டி ஓட்டுநர் ரயில்வே டிரைவர் அவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இது மாதிரி வரும்போது இது போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது பல வழக்குகள்ல அவர் தேவையில்லாம வழக்குக்கு போய் வாய்தாவில் நின்று போடுது. அங்க பாத்தீங்கன்னா இந்த அடிபட்ட பிரைவேட் வாகனங்களா இருந்தா தனியார் வாகனங்கள் அவங்க எல்லாம் இன்சூர் பண்ணிருப்பாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக அவங்க பர்பஸா சொல்லுவாங்க, ஹார்ன் அடிக்கவே இல்லையம்பாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஒரு நிர்பந்தமும் டிரைவருக்கு இருக்கு, ஓட்டுநருக்கு, ரயில் ஓட்டுநருக்கு. ஆகவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ரயில்வே நிர்வாகம் மிக வேகமாக ஆள் போடக்கூடியது, அது கூட ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா முடிஞ்சா சப்வேயாவது வேகமாக உருவாக்கி அந்த விபத்துக்களை தவிர்க்க முயற்சிக்கணும். அதுல அரசாங்கம் நிதி ஆதாரம் என்ற நிலைமையை காரணம் காட்டி எத்தனையோ விஷயங்களுக்காக ரயில்வே துறையிலேயே பல கட்டிடங்கள் கட்டுறாங்க, இடிக்கிறாங்க, கட்டி முடிச்சதுமே இடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட விரயங்களை எல்லாம் தவிர்த்து அவசியமான இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி எவ்வளவு விரைவில் அதை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் செலவு காரணம் காட்டாம செய்து பயணிகளுடைய, ஓட்டுநர்களுடைய மற்றும் பொதுமக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பை உத்தரவுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்கள் ரயிலில் பணியாற்றியவன் என்ற முறையிலையும் நான் பொதுஜனங்களில் ஒருத்தன் என்ற முறையிலையும் அந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். ரைட். இந்த உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஒரு பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டணும், இந்த சப்வேஸ கட்டணும், ஓவர் பிரிட்ஜஸ் கட்டணும். இதுதான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்க முடியும். இதற்கான பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது. நிதி பற்றாக்குறை நஷ்டம் என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில சேலம் கோட்டத்தில் பாத்தீங்கன்னா சமீபத்திய புள்ளி விவரங்கள் படி ஏறத்தாழ 100 ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். சேலத்திலிருந்து எமது செய்தியாளர் இது சார்ந்து தரக்கூடிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ரயில்வே கோட்டத்திலிருந்து சேலம் ரயில்வே கோட்டம் கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தனியாக பிரிக்கப்பட்டது. சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை 314 ரயில்வே கேட்டுகள் உள்ளன. இதில் ஆட்கள் உள்ள ரயில்வே கேட்டுகளாக 232ம், இன்டர்லாக் ரயில்வே கேட்டுகள் என 157 உள்ளன. இது மட்டுமல்லாமல் நான் இன்டர்லாக் ரயில்வே கேட்டுகள் என 75 ரயில்வே கேட்டுகள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகள் என 82 ரயில்வே கேட்டுகள் உள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சேலத்திலிருந்து விருதாச்சலம் இடையே 59 ரயில்வே கேட்டுகளும், கரூரிலிருந்து திண்டுக்கல் இடையே
10 ரயில்வே கேட்டுகளும், ஈரோட்டிலிருந்து திருப்பூருக்கு இடையே 18 ரயில்வே கேட்டுகளும், கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இடையே ஒரே ஒரு ரயில்வே கேட்டுகளும் உள்ளன. இதேபோல் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் வழியில் 4 ரயில்வே கேட்டுகள் உள்ளன. இது தவிர இலகு கார்களும் இருசக்கர வாகனங்களும் உள்ளிட்ட இலகு ரக வாகனங்கள் செல்லும் வகையில் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் தரைப்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் ரயில்வே கோட்டம் 2007ஆம் ஆண்டிற்கு உருவாக்கப்பட்டிருந்தாலுமே கூட 2007ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 15 விபத்துகள் சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன என்றே கூறலாம். இந்த ஆளில்லாத ரயில்வே கேட்டில் மேம்படுத்துவது குறித்து சேலம் ரயில்வே கோட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் வெங்கடேசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இந்த சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆளில்லாத ரயில்வே கேட்டுகளே இல்லை என்ற நிலையை உருவாக்க தற்போது திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ஆளில்லாத ரயில்வே கேட்டுகள் உள்ள பகுதிகளில் சப்வேகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதோடு தேவைப்படும் இடங்களில் ஓவர் பிரிட்ஜ் எனப்படும் மேம்பாலங்களும் அண்டர் பிரிட்ஜ் எனப்படும் தரைப்பாலங்களும் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆளில்லாத ரயில்வே கேட்டிற்கு அருகே ரயில் நிலையங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுபோன்ற ஆளில்லாத ரயில்வே கேட்டுகளுக்கு ஆட்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணியை செய்து முடிக்க 2016ஆம் ஆண்டுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வெங்கடேசன் நம்மிடையே தெரிவித்துள்ளார். சேலம் கோட்டத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அகில இந்திய அளவில் இலக்கு. ஆனாலும் கூட தடைகள் அதற்கு நிறைய இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மேம்பாலங்களும் தரைப்பாலங்களும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. இதுபோன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய பார்வையும். இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராம்குமார் கிட்ட கேட்க இருக்கின்றேன். இதனால் சென்னை கோட்டத்திலையும் இது போன்ற விபத்துகள் நடக்காம இல்ல, 2007 நடந்த விபத்தை கூட நீங்க சரியா சுட்டிக்காட்டினீங்க. மக்களுடைய இது போன்ற லெவல் கிராசிங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அவசரத்துல கிராஸ் பண்றாங்க, மிஸ்ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது, பாதிக்கப்படுவது அவர்கள் தான். அவர்கள் இது சார்ந்து என்ன கோரிக்கையை தொடர்ந்து மையமா வலியுறுத்துறாங்க? ராம்குமார். மக்கள் தரப்பிலிருந்து தற்போது இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் கூட, சென்னை பரங்கிமலை இந்த ரயில் நிலையத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட, இங்கு உள்ள இந்த ஆலந்தூர் பகுதி மார்க்கெட் செல்வதற்காகவும் 2 பகுதிகளுக்கு இடையே இதுதான் அவர்களுக்கு குறுக்கு வழியாக இருப்பதாகவும், அந்த மார்க்கெட்டுக்கு செல்வதற்கும் பிற பகுதிகளை அவர்கள் அடைவதற்கும் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அடைய வேண்டிய ஒரு நிலை இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த பகுதியை பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுபோன்ற விபத்துகள் நடக்கும் பொழுது அதில் விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுதும் இந்த ரயில்வே ட்ராக்கை கடப்பவர்கள் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் போது தாங்கள் எளிதில் கலந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர்கள் கடக்க முற்படுகிறார்கள். ஆனால் சுமார் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் ரயில் 5 வினாடிகளுக்குள்ளாகவே 500 மீட்டர் தூரத்தை கடந்துவிடும். அதன் காரணமாகவே பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுவதாக இந்த விபத்திற்கு பிறகு தெரிய வரும் விசாரணையில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற ஆளில்லா லெவல் கிராசிங், நகரத்திற்குள் இருக்கும் லெவல் கிராசிங்களை உடனடியாக அதற்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ரயில்வே பட்ஜெட்டில் கூட ஆளில்லாத ரயில் கிராசிங்களை மூடுவதற்கு 1800 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என சதானந்த கவுடா குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவே 2012ஆம் ஆண்டு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு இதுபோன்ற ஆளில்லா லெவல் கிராசிங்கள் சுரங்கப்பாதை அமைப்பதற்கும், மேலும் அங்கு ஒரு 2 ரயில் தடங்கள் இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவிலான சுரங்கப்பாதை அமைப்பதற்கும் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாயும், அதற்கு மேலான 2 ரயில்வே ட்ராக் உள்ள இடங்களில் அமைப்பதற்கு 1,50 லட்சம் ரூபாயும் செலவு செய்யப்படும் என்று ஏற்கனவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதைய உள்ள புள்ளி விவர கணக்கின்படி தோராயமாக நாடு முழுவதும் 14,816 ஆளில்லாத லெவல் கிராசிங்கள் உள்ளன. இதில் ஆள் அங்கு பணியில் அமர்த்தப்படும் போது சுமார் 90,000 பேர் இதில் பணியில் அமர்த்தப்பட வேண்டும். ஷிப்ட் முறையில் இவர்கள் பணியில் அமர்த்தும் போது சுமார் 2,500 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் ஒரு புள்ளிவிவர கணக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய ரயில்வே துறையை பொறுத்தவரையில் சுமார் 2 லட்சம் காலி பணியிடங்கள் பாதுகாப்பு அம்சங்களுக்காக மட்டும் இன்னும் காலியாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்ற விஷயங்கள்லாம் நிரப்பப்படும் போது மட்டும்தான் இதுபோன்ற ஆளில்லாத ரயில்வே கேட்டுகள் இல்லாத ஒரு நிலையும், அங்கு சுரங்கப்பாதைகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெறும். அப்போது மட்டுமே இதுபோன்ற விபத்துகள் இனி வருங்காலங்களில் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஹரிஹரன். ரைட் ராம்குமார். இந்த நிலையில் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் கிட்டையும் கேட்க இருக்கின்றேன். நீங்க காமிச்ச இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ராம்குமாரும் தொடர்ந்து 2 முறை பேசும்பொழுது
முழுவதும் ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு சைக்கிள் ஒருவர் கடப்பதை பார்க்க முடிகிறது. விஜயகோபால், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சர்வசாதாரணமா மக்கள் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து செல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. அங்கு எழுந்திருக்கக்கூடிய பொதுவான எதிர்பார்ப்பு என்ன? நீங்க இருக்கக்கூடிய இடம் மட்டுமல்லாது திருச்சி கோட்டத்திலேயே 300 ஆளில்லாத ரயில் கிராசிங் இருப்பதாக புரிஞ்சுக்கிறோம். திருச்சி மதுரையும் தான் தமிழகத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோட்டங்கள்ல அதிகமான ஆளில்லாத ரயில்வே கிராசிங் கொண்ட கோட்டங்களாக இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய பொதுவான எதிர்பார்ப்புகள், நடைமுறையில் நடந்து வர அம்சங்களை பற்றி மேலும் விரிவா சொல்லுங்க. நிச்சயமா ஹரிஹரன், இங்க இருக்க நம்ம நிலைமை பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா ஒரு ஏராளமான குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகள் அனைத்திற்குமே ஒரு விளையாட்டு களம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரயில்வே டிராக் தான். இவங்களுக்கும் தனியா ஒரு விளையாட்டு மைதானமோ ஒரு கிரவுண்டோ இந்த பகுதியில் கிடையாது. இவங்க ஓடி ஆடி விளையாடுறதோ, கிரிக்கெட் விளையாடுறதோ, ஓடி பிடிச்சி விளையாடுறதோ, இது எல்லாமே இந்த ரயில்வே டிராக்ல தான் விளையாடுறாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு இது. இந்த குழந்தைகளுக்கு ஒரு விரிய விழிப்புணர்வு கிடையாது. இந்த ட்ரெயின் வரும், இந்த ட்ரெயின் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், நம்ம இதுல காயம்படுவோம் அப்படிங்கிற பெரிய விழிப்புணர்வு இவங்கள்ட்ட ஏற்படுத்தப்படல. இதனால பாத்தீங்கன்னா இவங்க சர்வசாதாரணமா இந்த ட்ராக் கடந்து போறாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால இது முன்கூட்டியே இந்த ரயில்வே அதிகாரிகள் இது போன்ற இடங்களை கண்டறிந்து இதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்து ஒரு தடுப்பு வேலி மாதிரி அமைத்து பொதுமக்களை இந்த ரயில்வே ட்ராக் கடந்து செல்லாத அளவுக்கு வழி பண்ணணும். அதே மாதிரி இங்குள்ள மக்கள் செல்லணும்னா ஒரே வழி பீமநகர் பகுதியில் உள்ள மேம்பாலம் மற்றும் இதுல உள்ள ஒரு பாலக்கரையில் உள்ள ஒரு மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் வழியாக மட்டும்தான் இவங்க செல்ல முடியும். இது கிட்டத்தட்ட இவங்க பகுதியில் இங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர், அங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கனால இவங்க எளிதாக செல்லணுங்கிறக்காக ரயில்வே ட்ராக் கலக்குறாங்க. இப்ப நம்மிடையே ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த தேசிய இளைஞர் செயலாளர் வையாபுரி இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? ரயில்வே நிர்வாகம் என்ன உடனே நடவடிக்கை இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ இருப்பு பாதையினுடைய இரு பகுதியில் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ரயில்வே நிர்வாகம் இணைந்து இது போல மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அங்க ஒன்னு சுரங்கப்பாதை அமைக்கிறது மட்டும் இல்லாம உயர்நிலை பாதையும் அமைக்கணும். ஏன்னா இது போல ஒரு பாதைகள் அமைச்சா பள்ளி குழந்தைகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது செய்யாத ஒரு நிர்வாகம் இதுக்கு மாநில அரசினுடைய பங்களிப்பும் இது உண்டு. ஏன்னா ரயில்வே நிர்வாகம் மாநில அரசினுடைய இதுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன்றாங்க. அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கும் எழுதியிருக்கின்றாங்க. ஆனா இது ரயில்வே நிர்வாகம் மட்டும் இணைந்து செய்ய முடியாது. மாநில அரசும் மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்டு இதை செஞ்சாதான் இது போல ஒரு விபத்துகளை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா இது அரசினுடைய கவனக்குறைவு தான் முழுக்க காரணம் என்பதையும் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்ப இந்த மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 அடிகளுக்கு மேல இருக்கு. இந்த மேம்பாலத்தை அவங்க ஏறது வயதானவர், முதியவர்கள், பெண்கள்லாம் அவ்வளவு எளிதா ஏற முடியல. இது பத்தாயிரம் பாத்தீங்கன்னா அந்த மேம்பாலங்கள்ல உள்ள படிக்கட்டுகளை முள்ளுகளை போட்டோ இல்ல கழிவுகள் அந்த இடத்துல மழை ஜலங்களை கழித்தோ இந்த மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதையும் உடனடியாக நீக்கி மேம்பாலத்தை மக்கள் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் லிமிடெட் யூசஸ் சப்வே என்று சொல்லப்படும் LUS எனப்படும் ஒரு 10 அடிக்கு 10 அடி உள்ள ஒரு பாக்ஸ் போன்ற ஒரு அமைப்பு எல்லா பகுதியும் அது ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் செலவாகும். அது எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தணும் அப்படிங்கறத உங்களோட கோரிக்கை இருக்கு. ரைட். குழந்தைகளுக்கு விளையாட்டுக்களமா இந்த ஒரு லெவல் கிராசிங்கும் ரயில்வே டிராக்கும் இருக்குமா? எந்த அளவுக்கு ஆபத்தானது? நேரடியா பார்க்கும்பொழுது ரொம்ப பயமா இருக்கு. அது போல சர்வசாதாரணமா மனிதர்களை பத்தி சொல்றோம், கால்நடைகள் கடந்து செல்லுது. கால்நடைகளுடைய விபத்துகள் எடுத்துக்கிட்டா மிக கணிசமாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கின்றோம். அவர் சொன்னது போல இப்ப மேம்பாலங்கள் கட்டப்படுது. ஆனா மேம்பாலங்கள் இருந்தும் இங்க இதை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ரியலிஸ்டிக்கா அதை அப்ரோச் பண்ணும்போது இன்னைக்கு உடனடியா ரயில்வே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? அது ஏற்கனவே சவுந்தரராஜன் சொன்னது போல வளைவுகளில் உள்ள ஆளில்லாத லெவல் கிராசிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தட் இஸ் லிமிடெட் யூஸ் ஆஃப் சப்வே அங்க அமைக்கிறது முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லிமிடெட் யூஸ் ஆஃப் சப்வேல உங்களுக்கு 2 சக்கர வாகனங்களும் 3 சக்கர வாகனங்களும் 4 சக்கர லோ ஹைட் கார் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். மற்றபடி லாரி வேன் எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல போய் தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதை லிமிடெட் யூஸ் சப்வேனுடைய ஒரு குறைபாடுன்னு கூட சொல்லலாம். அதை ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த லிமிடெட் யூஸ் சப்வே செய்யணும்னு நினைச்சா 3 மாதத்துக்குள்ள செஞ்சிடலாம்.
சொல்யூஷன்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது அப்படிங்கிறது இன்றைய பிரதான அம்சமாக இருக்கிறது. இதைத்தான் அரசாங்கமும் தொடர்ந்து எல்லா ரயில்வே பட்ஜெட்டிலும் சொல்லி வருகிறது. ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இலக்காக தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த இலக்கை எப்பொழுது எட்டப் போகின்றோம்? ஒவ்வொரு ரயில்வே பட்ஜெட்டிலும் சேஃப்டி இதற்குத்தான் பிரதான முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு ஒதுக்கக்கூடிய ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு போதுமானதா? இவையெல்லாம் விவாத பொருளாக இருக்கு. இது போன்ற விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். தெலுங்கானால நடந்த ஒரு விபத்து போல, நடந்த ஒரு கோரம் நடக்காத ஒரு சூழ்நிலையை தான் நாம் எட்ட வேண்டும் என்பது தான் எல்லாருடைய பொதுவான எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சிவராஜ், திரு சவுந்தர் பாண்டியன், அதே போல செய்தியாளர்கள் ராம்குமார், விஜயகோபால், சேலத்திலிருந்து செய்திகளை வழங்கிய செய்தியாளர் சுரேஷ் பாபு மற்றும் பார்த்து நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.